பிரதமர் நரேந்திர மோடியின் அசாத்தியமான வெளியுறவு கொள்கையும் உலக அரங்கில் இந்தியாவின் அசைக்க முடியாத விஸ்வரூப ஆளுமையும் தான் இன்று வல்லரசு நாடுகளை கூட இந்தியாவின் குரலுக்கு செவிசாய்க்க வைத்திருக்கிறது என்பதற்கு இந்த நியூசிலாந்து சம்பவமே ஆகச் சிறந்த சான்று. இந்தியாவின் பஞ்சாப் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை இணைத்து காலிஸ்தான் என்ற பெயரில் தனிநாடு கோரி வரும் பிரிவினைவாதிகள் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான சதிவேலைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் சமீபத்தில் டெல்லி மற்றும் உத்தரகாண்ட் போன்ற பகுதிகளில் உள்ள முக்கிய கோவில்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக இந்திய உளவுத்துறைக்கு ரகசிய எச்சரிக்கை கிடைத்தது. சில முக்கிய அரசியல் தலைவர்களை குறிவைத்து உயரதிகாரிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல்களும் அனுப்பப்பட்டதால் இந்தியாவில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு வளையங்கள் தீவிரப்படுத்தப்பட்டு போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். இந்தியாவில் இந்த பரபரப்பான சூழல் நிலவி வரும் வேளையில்தான் காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு மரண அடியை கொடுக்கும் வகையில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். நியூசிலாந்து நாடு எப்போதும் பேச்சு சுதந்திரத்தையும் ஜனநாயக உரிமைகளையும் மதிக்கக்கூடிய ஒரு நாடு என்றாலும் அதன் பெயரால் தஞ்சம் புகுந்து கொண்டு மற்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்று அவர் மிக ஆணித்தனமாக கூறியிருக்கிறார். காலிஸ்தான் பிரிவினைவாத பிரச்சினை இந்தியாவில் ஏற்கனவே எத்தனையோ துயரங்களையும் ஈடு செய்ய முடியாத பெரும் உயிர் மற்றும் உடைமை இழப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதைத்தான் முழுமையாக ஒப்புக்கொள்வதாக குறிப்பிட்ட பிரதமர் தங்களது மண்ணில் இருந்து கொண்டு காலிஸ்தான் தனிநாடு கோரும் பிரிவினைவாதிகள் இந்தியாவுக்கு எதிராக ஏதேனும் குற்றச் செயல்களிலோ அல்லது அச்சுறுத்தல்களிலோ ஈடுபட்டால் அதனை நியூசிலாந்து அரசு இனி ஒரு காலமும் பொறுத்துக் கொள்ளாது என்று மிக காரசாரமாக எச்சரித்திருக்கிறார். இது ஏதோ தற்செயலாக நடந்த நிகழ்வு அல்ல. சர்வதேச மேடைகளில் பிரதமர் மோடி கட்டமைத்துள்ள இந்தியாவின் அசுரத்தனமான ராஜதந்திர ஆளுமைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். எந்தவொரு நாடும் இந்தியாவை பகைத்துக் கொள்ள முடியாது என்ற நிலையை மோடியின் தலைமை உருவாக்கியுள்ளது. நியூசிலாந்து பிரதமரின் இந்த அதிரடியான மற்றும் மாசான களமிறங்கள் சர்வதேச அளவில் இந்தியாவின் இறையாண்மைக்கு கிடைத்த பெரும் அங்கீகாரமாக கருதப்படுகிறது. அதே வேளையில் வெளிநாடுகளில் பதுங்கிக் கொண்டு இந்தியாவிற்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி வந்த காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்புகளுக்கு இது ஒரு பேரிடியாக அமைந்து அவர்களை ஆடிப்போக வைத்துள்ளது என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. நரேந்திர மோடியின் புதிய இந்தியாவில் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்க நினைத்தால் அது எந்த உலக நாடாக இருந்தாலும் அங்கு புகுந்து இந்தியாவின் ஆளுமை அவர்களை ஒடுக்கும் என்பதை இந்த செய்தி உலகிற்கு தாறுமாறாக பறைசாற்றியுள்ளது.